வணக்கம் நண்பர்களே. 180 இடங்களுக்கு மேல் நாம் வெற்றி பெற்று ஆட்சியை அமைத்து விடுவோம் என்று தமிழக வெற்றி கழகத்தினுடைய நிர்வாகிகள் தங்களுக்குள் பேசிக்கொள்வதாக செய்திகள் பரவுகிறது. அது அவர்களுடைய நம்பிக்கை. அதை குறித்து நாம் எதுவும் சொல்வதற்கில்லை. அதை கருத்து சொல்கிறதுக்கே இடமில்லை. 180 இடங்கள் இவர்கள் வெற்றி பெற்று அமைச்சரவையில் அமைச்சரவை அமைப்போம், முதலமைச்சராக விஜய் வருவார், நடிகர் விஜய் முதலமைச்சராக வருவார், யார் யாருக்கு என்னென்ன துறைகள், பொதுப்பணித்துறை, வருவாய்த்துறை, நிதித்துறை, அந்த துறை, இந்த துறைன்னு இந்த டிபார்ட்மெண்ட்டை யார் வச்சுக்கிறதுங்கிற அளவுக்கு பேசுகிறதா செய்திகள் வருது. இது ஒன்றும் சாதாரண இதுகள் வரல. பெரிய முன்னணி பத்திரிகைகளே இந்த செய்திகளை வெளியிடுது. அதை நம்ம என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அது ஒரு பக்கம். இவ்வளவு பேச்சுகள் நடக்கும் பொழுது விஜய் அந்த ரிசல்ட் வர்ற மே 4ஆம் தேதி இவ்வளோ நம்பிக்கையோடு இருக்காங்க. விஜய் முதல்வராக போகிறாரு, நாமெல்லாம் இந்த துறை அமைச்சர்களாகணும், எத்தனாம் தேதி பதவியேற்றால் நல்லாயிருக்கும், அவருடைய கிரக நிலைப்படி, அவருடைய ராசிப்படி நல்ல நாள் எது பதவி ஏற்கிறதுக்கு, இந்த அளவுக்கு பேசிட்டு அந்த ரிசல்ட் வர்ற மே 4ஆம் தேதி விஜய் எங்கே இருக்கார்? இது இருக்குல்ல, இவ்வளோ நம்பிக்கை இருக்கவர் எங்கே இருக்காருன்னு தோணுதில்ல. நமக்கு செய்திப்படி ஒரு ஆஸ்திரேலியாவுக்கு டிக்கெட் புக் பண்ணிட்டார். அது எதுக்கு இங்கே முதலமைச்சராக வரப்போகிறவர் ரிசல்ட் வர்ற அன்றைக்கி ஆஸ்திரேலியாவுக்கு டிக்கெட் புக் பண்ணியிருக்காருன்னா அவரோட யார் போகிறாங்க? அந்த இதுக்கெல்லாம் நான் போகல. யாரோ அவர் டிக்கெட் புக் பண்ணதா செய்திகள் வருது. இது உண்மையா? மே 4ஆம் தேதி விஜய் இந்தியாவிலே இருக்க மாட்டார், தமிழ்நாட்டில் இல்லை, இந்தியாவிலே இருக்க மாட்டார், வெளிநாடு போயிடுவார்னா அப்போ இதில் ஏதோ ஒரு செய்தி வருகிறதோ. இப்போ இவ்வளோ தூரம் செய்திகள் வருது பாருங்கள். நம்ம அதிக இடங்களுக்கு பிடிப்போம், முதலமைச்சராகிடுவோன்ற அளவுக்கு வர்ற செய்திகள் எது உண்மை? முதலமைச்சர் ஆவாரா? அந்த செய்தி உண்மையா? அல்லது ஒரு வெளிநாட்டுக்கு டிக்கெட் புக் பண்ணியிருக்காரா? இது தெரிஞ்சு நீங்கள் என்ன செய்ய போகிறீங்கன்னு கேட்டிங்கன்னா நம்மகிட்ட பதில் இல்லை. ஆனால் அவர் பொது இடத்துக்கு வந்துட்டார், எலெக்ஷனில் பங்கேற்றிருக்காரு. 4ஆம் தேதி ரிசல்ட்டை கேட்டுட்டு வெளிநாடு போனாருன்னா எல்லாத்துக்கும் சந்தோஷம். இவ்வளோ பேர் பதவி இருக்க போகிறாங்க, அல்லது எதிர்கட்சியாக வந்துட்டோம், அல்லது கொஞ்சம் ஜெயிச்சோம் அப்படிங்கிறது. இதை மாதிரி செய்திகள் தொடர்ந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள், உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. நன்றி.